எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் சேனலுக்கு. இன்னைக்கு இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சடன்லி பேனிக் செல்லிங் வந்துச்சு, ரைட்? இன்னைக்கு நம்மளோட நேத்தோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வச்சு இன்னைக்கு இது மாதிரி ட்ரேட் எடுத்துருக்கலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு டோஜி மாதிரி பண்ணிச்சு. ஆக்சுவலி இந்த சப்போர்ட் லெவல் இருந்துச்சு. இது வாங்கக்கூடாது எதுனாலும் ஒரு சடன்லி செல்லிங் ப்ரைஸ் வந்ததுனால இல்லை. அதுக்கப்புறம் இந்த ட்ரேடு 9:25க்கு நம்மளோட ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அது வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, ரைட்? ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரேட் இங்கே பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் வந்துட்டு மறுபடியும் 9:45 கிடச்சி. இது வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்களே பார்க்கலாம் இங்கே எங்கன்னா ட்ரேட் இருக்கான்னு இல்லை. ஓகே, சடன்லி செல்லிங் ப்ரைஸர் வந்துச்சு. ஓகே, சடன்லி செல்லிங் ப்ரைஸர் வந்து இதுக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட் வந்து கீழே இருந்துச்சு. பட் இது வாங்கியிருக்கணுமா? இல்லை, வாங்கியிருக்கூடாது. இதனால நம்மளோட ரிஸ்க்குள்ளே வராதனால அது வாங்கியிருக்கூடாது, ரைட்? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட தேர்டு ட்ரேட் எங்கே கிடச்சிருக்குன்னா இங்கே கிடச்சிருக்கு பாருங்க. இங்கே கிடச்சிட்டு ஈஸியாக நம்மளோட 40 to 50 பாயிண்ட்ஸ் இங்கே நிஃப்டி 50ல் கேப்சர் பண்ணியிருக்கலாம். இதுக்கு எக்ஸ்பைரி டே, ஓகே, மந்த்லி எக்ஸ்பைரி டே. இந்த மணியில் ஈஸியாக இங்கே வந்து கேப்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கு. இங்கே வந்துட்டு ஈவன் பிரேக் ஈவனில் வந்துட்டு நம்மளோட ட்ரேட் வந்துட்டு எக்ஸிட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் எந்த ட்ரேடும் இல்லை நிஃப்டி 50ல், ரைட்? நீங்கள் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. செகண்ட் ட்ரேடு நல்லா ப்ராஃபிட் ஆயிடுச்சு. தேர்ட் ட்ரேடும் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஃபோர்த்து ட்ரேடு பிரேக் ஈவன் இல்லை. ஓகே, மார்க்கெட் க்ரூஷியல் மூமெண்ட் இருந்தாலும், ஓகே, சடன்லி பேனிக் ஆகி கீழே இருந்தாலும் நம்மளோட எந்த ட்ரேடுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, ரைட்? எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக நம்ம ட்ரேட் எடுத்துங்க. ஈவன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம இங்கே ட்ரேட் எடுத்துங்க. ரெண்டு ஆப்ஷன் ஆஸ் பர் த நம்மளோட சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும்னு இருந்துச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடு இங்கே வந்துச்சு, ரைட்? இது நான் எடுக்கல. எதனாலன்னா நம்மளோட ரிஸ்க்குள்ளே வரல. ஓகே, ரிஸ்க்குள்ளே வராதனால இந்த ட்ரேட் எடுக்கலை. இது எடுத்திருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும், ஆனால் எடுக்கல. ஓகே, இது ரிஸ்க்குள்ளே வராதனால நான் எடுக்கல. ஃபர்ஸ்ட் ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிருந்து இங்கே வந்துட்டு ஃபுல்லு 100 பாயிண்ட்ஸ் நான் கேப்சர் பண்ணேன்னா இங்கே வந்துட்டு இது வந்துட்டு ஸ்பாட்டில் 200 பாயிண்ட்ஸ் இங்கே மூவ் ஆகிருக்கு. ஓகே, இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கு 200 பாயிண்ட்ஸ். பட் நாம் கேப்சர் ப்ரீமியமில் வந்துட்டு 100 பாயிண்ட்ஸ் போயிருக்கு அபோவர்லாம். பட் நான் வந்துட்டு இங்கே எக்ஸிட் ஆகிட்டு 50 பாயிண்ட்ஸில். எதனாலன்னா ரீசன் சொல்கிற பாருங்க. ஆல்ரெடி மார்க்கெட்டு இங்கே நம்மளுக்கு ஒரு ட்ரேட் கிடச்சிச்சு. பட் நம்ம எடுக்கல, நம்ம ரிஸ்க்குள்ளே வரல. இது மோர் தென் 65 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் இருந்ததுனால ப்ரீமியமில் சொல்கிறேன். இருந்ததுனால நான் இதை எடுக்கிறேன். இந்த ட்ரேடை ஈஸியாக எடுத்துங்க. இது வந்துட்டு 35 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் மாத்திரம் ரிஸ்க் இருந்தது. இங்கே வந்துட்டு இமீடியட்டாக 1:1 வந்து 50 பாயிண்ட்ஸில் எக்ஸிட் ஆகணும். எதனாலன்னா இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ். ஆல்ரெடி எப்போ இவ்வளோ மூவ் ஆகும்போது கொஞ்சம் கரெக்ஷன் வந்திருக்கும். ஓகே, அதனால இங்கே 50 பாயிண்ட்ஸில் வெளியே வந்தேன். ஓகே, இங்கே வரல ஹோல்டு பண்ணியிருந்தா 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். பட் ஹோல்டு பண்ணல. எதனாலன்னா இந்த மூவ் ஆல்ரெடி இதோட வேலை முடிஞ்சிட்டு இருக்கு அப்சைட் மூவ் ஆகும்போது. அப்போ நம்ம கேல்குலேட் பண்ணணும்னா இந்த லெவல்லேருந்து கேல்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கேருந்து இங்கே வரலும் ஆல்ரெடி மூவ் ஆகிருக்கு, ரைட்? இது வந்து கொஞ்சம் சின்னதாக எனக்கு ரிஸ்க் 35 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் இருந்ததுனால தான் இந்த ட்ரேட் எடுத்தது. ஓகே, இது மோர் தென் 50 இருந்தால் இந்த ட்ரேட் கூட நான் எடுத்துக்க மாட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இங்கே வந்துட்டு எதுனா ட்ரேட் கிடச்சிருக்கா. டவுன் சைடில் அப்படியே செல்லிங் ப்ரைஸர் வந்துச்சு. நம்மளுக்கு எந்த ட்ரேடும் கிடைக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கீழே வந்த மேலே இந்த கேண்டல் காமிக்கிறேன். 11:20 கேண்டலுக்கு நம்மளோட ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆச்சு. நம்மளோட ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆயிருந்தோம். ஏதாவது 35 பாயிண்ட்ஸ் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. செகண்ட் ட்ரேட் வந்துட்டு நம்மளோட வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அபோவ் போய். ஓகே, அதுக்கப்புறம் எங்கள் ட்ரேட் கிடச்சிருக்கு. இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள். இங்கே வந்துட்டு 35 பாயிண்ட்ஸ் ரிஸ்க்குகளில் இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு இங்கே வரலாம் நம்ம கேப்சர் பண்ணல. ஓகே, இந்த கேண்டல் வந்து தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே வரலாம் நான் வந்து 60 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணேன். ஜஸ்ட் 60 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமும் கொஞ்சம் கீழே போய் ஒரு 100 மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருந்துச்சு. பட் இங்கே வந்து 60 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரேடு 50 பாயிண்ட்ஸ், செகண்ட் ட்ரேடு 35 பாயிண்ட்ஸ் லாஸ். தேர்ட் ட்ரேட் வந்துட்டு இந்த கேண்டல் தேர்ட் ட்ரேட் வந்துட்டு நம்மளுக்கு 60 பாயிண்ட்ஸ் கிடச்சி. அதுக்கப்புறம் இங்கே வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் இங்கே தான். இங்கே பார்க்கலாம் நம்மளுக்கு இங்கே ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த ட்ரேடு ஆக்சுவலி இந்த 30 பாயிண்ட்ஸ் ரிஸ்க்.
30 பாயிண்ட் ரிஸ்க். சடன்லி அப்சைடு மூவ் ஆச்சு. சில நேரத்தில் கொஞ்சமாக அப்சைடு மூவ் ஆச்சு. ஓகே, அப்போ ஆல்மோஸ்ட் என்னோட லாஸ் வந்துட்டு 25 பாயிண்ட்ஸ் லாஸ்ல இருந்துச்சு. சடன்லி மூவ் ஆகி எவ்வளோ ஆச்சுன்னா, ஆக்சுவலி என்னோட ஸ்டாப் லாஸ் நான் வச்சிருக்கிறது 30 பாயிண்ட்ஸ். பட் சடன்லி மூவ் ஆகும்போது எக்ஸிட் ஆகும்போது 45 பாயிண்ட்ஸ் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் 50 பாயிண்ட்ஸும் வரல. ஆக்சுவலி 50 பாயிண்ட்ஸும் மேலே போகல. 45 பாயிண்ட்ஸில் கீழே வந்துட்டு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். பட் நான் 45 பாயிண்ட்ஸில் வெளியே வந்துட்டேன். 40 பாயிண்ட் லாஸ். ஓகே, ப்ராஃபிட் இல்லை, 45 பாயிண்ட்ஸ் லாஸில். எதனாலனா சடன்லி இது சின்ன கேண்டல். ஓகே, சின்ன கேண்டல் ஆல்மோஸ்ட் 25 பாயிண்ட்ஸு மட்டும் தான் ரிஸ்க் இருந்துச்சு. ஸோ நான் வந்து 30 பாயிண்ட்ஸ்னு ரிஸ்க். நான் எப்போ வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஆர்டர் போட மாட்டேன். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட மாட்டேன். எதனாலனா எப்போ என்ட்ரி எடுத்ததோ எக்ஸிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் எக்ஸிட் வெயிட் பண்ணுவேன். சடன்லி மூவ் ஆகும்போது 27 பாயிண்ட்ஸில் லாஸில் இருந்துச்சு. சடன்லி சில செகண்டில் வந்துட்டு அது வந்துட்டு 45 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. நியர் 45 பாயிண்ட்ஸ் போயிருந்தால எக்ஸிட் ஆகிட்டு என்னோட எக்ஸிஷன் வந்துட்டு 45க்கு லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஆனால் நம்மளோட லாஸ் எவ்வளோன்னா அவ்வளோ நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 30 பாயிண்ட்ஸ்னா 30 பாயிண்ட்ஸ் தான் நம்ம லாஸ். நாம் என்ன பண்ணுவீங்க, பேங்க் நிஃப்டியில் மினிமம் 30 பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் 50 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். பட் இந்த ட்ரேட் எதுனால 50 பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடாதுன்னா, ஆல்ரெடி மார்க்கெட் கீழே வந்திருக்கு, மறுபடியும் கீழே வந்திருக்கு, மறுபடியும் போய் கன்சால்டேஷன் இங்கே வரும்போது 1:1 வரும். ஓகே, ஒரு 1:1 வரும்னு நான் நினச்சேன். பட் அதனால இங்கே 30 பாயிண்ட்ஸ் வந்தால் வெளியே வரலான்னு பார்த்தா இங்கே வந்துட்டு என்னோட 45 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது பாருங்க, எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டுன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ப்ராஃபிட்டே கொடுக்காது, லாஸும் கொடுக்கும். இப்போ ஹேஸ் பர் தான் நம்மளோட அனாலிசிஸ் இதே கீழே வந்திருந்தாலும் நம்ம இங்கே வந்துட்டு நம்மளோட லாஸ் புக் பண்ணிட்டோங்க. லாஸ் புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இன்னைக்கு பாருங்க, வெரி அப்சைடும் போயிடுச்சு. அப்சைட் இங்கே பார்க்கலாம், இங்கே ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் போயிருக்கு மேலே. அதுக்கப்புறம் சடன்லி கீழே விழுந்து இவ்வளோ கீழே விழுந்து மறுபடியும் மேலே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மறுபடியும் கீழே வந்து போய் மறுபடியும் சடன்லி செல்லிங் ப்ரைஸர். இது ரீசன் நீங்கள் தேடுறதுக்கு போனால் ஒரு 10-15 நியூஸ் கேட்கலாம். இதனால தான் மார்க்கெட் இன்னைக்கு வந்துட்டு பேனிக் செல்லிங் ஆக்ஷன். பட் நம்மளுக்கு யூஸ் இல்லாது, ரைட்? இது வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்துட்டு நேற்று சொல்லியிருக்கிற இம்பார்ட்டன்ட் லெவல் தான். இது நேற்று ஆக்சுவலி போட்டது நேற்று நம்ம சேஞ்ச் பண்ணல, ரைட்? சேஞ்ச் பண்ணாத இந்த ஈஸி மெத்தடில் ஃபார் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ். 1 ட்ரேட், ஃபர்ஸ்ட் ட்ரேடு ஆக்சுவலி நம்ம எடுக்கலாம், ரிஸ்க்குள்ளே வரல. ஓகே, 1 ட்ரேட். ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட், அப்புறமா தேர்ட், 4, 4 ட்ரேடு தான். இவ்வளோ கீழே விழுந்தாலும் மேலே போனாலும் நம்மளோட ட்ரேட் வந்துட்டு மினிமைஸ் இருக்கும். எப்பயும் மினிமம் இருக்கும். மினிமம் இருக்கிறதுனால ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஸோ இதனால் நம்ம ப்ராஃபிட் வர்றது சான்சஸ் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் 50 பாயிண்ட்ஸ், இங்கே -35 பாயிண்ட்ஸ், இங்கே வந்து 60 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. ஓகே, இங்கே வந்து 45 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆச்சு. அது வந்துட்டு உங்களுக்கு கேல்குலேட்டரில் காமிக்கிறேன், ஒரே ஒரு செகண்ட். நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ இன்றைக்கி ப்ராஃபிட் ஆகிருக்கும். நிஃப்டி 50லும் அவ்வளோதான், சேம். ஓகே, இதே மாதிரி தான் நீங்கள் ரூல் பேஸ்டு ட்ரேடிங் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களோட ப்ராஃபிட்டு அதிகமாக சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நாளைக்கோட இம்பார்ட்டன்ட் லெவல் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. இங்கே பார்க்கலாம், நேற்று வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன் இதோட கீழே வரும்போது இங்கே வந்துட்டு வால்யூம் வச்சு சொல்லியிருப்பேன். நேற்றோட முந்தினேற்றோட வால்யூமோட நேற்று வால்யூமும் அதிகமாக இருக்குது. ஸோ இது அப்சைடு போகிற சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும். நேற்று சொல்லியிருந்தேன், ரைட்? நேற்று வந்து அப்சைடு தான் போவோம். வந்து சடன்லி செல்லிங் ப்ரைஸர் வந்துச்சு. அப்போது ஒரு வேளை நமக்கு டவுன் சைடே பார்க்கணுன்னா இது இந்த ஸ்பின்னிங் டாப்போட லெவலோட கீழே வரும்போது நம்ம டவுன்ஃபால் பார்க்கலாம். நான் சேம் லெவலில் வந்து இப்போ நின்றுருக்கு. இப்போ எது ஆகும்னா நாளைக்கு ஒரு வேளை க்ரீன் கேண்டல் வந்துச்சுன்னா மறுபடியும் அப்சைடு போகிற சான்சஸ் இருக்குது. இன்னும் இது வந்து க்ளோசிங் கொடுக்கல வீக்லி. இந்த இம்பார்ட்டன்ட் லெவலில் இருக்கிறதுல இந்த வீக்லி மார்க்கெட் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த பிளாக் லைன் எதனால் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியிலும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் இதோட கேப் அப் ஆகிருக்க லோ வந்து டச் பண்ணி கொஞ்சம் மேலே போயிருக்கு, ஆனால் க்ளோஸ் ஆகலை. அது கீழே க்ளோஸ் ஆகலை, அது மேலே இருக்குது. அதங்கிட்ட பேங்க் நிஃப்டி இது வரலும் சேஃபாக இருக்குது. பட் நிஃப்டி 50 அது மாதிரி இல்லை. நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகி அதோட கேப் வந்து ஃபில் பண்ணிடுச்சு, ரைட்? அதோட கேப் வந்து ஃபில் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே நாளைக்கு வந்து ஒரு க்ரீன் கேண்டல் சப்போர்ட் எடுத்தால் ஓகே, இல்லைன்னா ஃபர்தர் மறுபடியும் டவுன்ஃபால் போகிற சான்சஸ் அதிகமாக இருக்கும். அது வீக்லி க்ளோஸ் ஆவாங்கட்டு.
இப்போ வாங்க நாளைக்கோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் பார்த்தலாம். நிஃப்டி 50 அப்புறமா பேங்க் நிஃப்டி. ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 இம்பார்ட்டன்ட் லெவல் வந்துட்டு 24,234. அப்புறமா இது வந்துட்டு 24,166. இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன், ரைட்? அப்புறமா இந்த லெவல் வரும்போது 24,053. இந்த லெவல் வந்துட்டு 23,984. இது வந்துட்டு வீக்லி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன். ஓகே, இந்த ஜோன் வந்துட்டு எதுனா இது வந்துட்டு இப்போ போடல, ரைட்? இந்த பிளாக் லைன் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு வீக்லி மார்க்கெட் எல்லாத்துலேயும் இந்த 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 இம்பார்ட்டன்ட் லெவல் பற்றி சொல்லியிருக்கோம். இது லார்ஜ் இதில் வந்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். இன்கேஸ் இது பிரேக் பண்ண மறுபடியும் கீழே போகிற சான்சஸ் இருக்குது, ஆனால் வீக்லியில் க்ளோஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தலாம் நாளைக்கோட. பேங்க் நிஃப்டி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் வந்துட்டு 52,584. அப்புறமா 52,475. அப்புறமா ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்துட்டு 52,156. அப்புறமா இந்த லெவல் வந்துட்டு 52,014. இந்த லெவல் வந்துட்டு 51,785. ஓகே, இது பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு கொஞ்சம் ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் இந்த லெவலில் வராங்கட்டு ட்ரேட் எடுக்க மாட்டேங்க. இந்த லெவலில் வந்துச்சுன்னா டவுன் சைட் பார்க்குறீங்க, இது மேலே போனால் மட்டும் தான் அப் சைட் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்புறமா பெல் ஐக்கம் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணுறா. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.